ஹாய், இன்றைக்கி நம்ம கீர்த்தி கிச்சனில் வெத்த குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம். அடுப்பில் பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சூடானது கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா செவக்கட்டும். செவந்தோடனே தோல் உரிச்சு வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். பட்டை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு முன்னாடியே சேர்க்கணும், நான் மறந்துட்டதுனால இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி அதை சேர்த்துக்கோங்க. வெள்ளை பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கின உடனே கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலையும் சேர்த்து குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பெருங்காய பொடியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். சின்னதுலேயே வச்சு கொதிக்க விடணும், இல்லைன்னா அடியில் தீஞ்சு போயிடும். மூடி போட்டுடலாம், இல்லைனா வெளியில் கொதிக்கும் போது தெரிக்கும் எண்ணெய்லாம். அதனால் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் மேலே திரண்டு வந்திருக்கு. நல்லா கெட்டியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய வெத்த குழம்பு. இந்த அளவுக்கு கெட்டியாக எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. குழம்பு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறத விட இந்தமாரி கெட்டியாக இருக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.